தேவயானி மகள் இனியாவுக்கு ஜீ தமிழால இப்போ பயங்கரமான வாழ்த்து குவிஞ்சிட்டு இருக்குது. உயரம் குறைவா, கலர் கம்மியா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே இப்போ தேவயானி அவர்களுடைய கணவர் ராஜ்குமாரன் பார்த்தீங்கன்னா இப்போ நச் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அது குறித்து பார்க்கலாம். ஸோ என்னோட மகள் இனியா கேமரா முன்னாடி நடிக்க வந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ரேவதி மேடம் நடிக்க வந்தப்போ இப்படி தான் குட்டியாக இருந்தாங்க. தன்னோட நடிப்பால் உச்சத்துக்கே போனாங்க. இங்கே உருவம் முக்கியம் கிடையாது, ஒருத்தரோட திறமை தான் பேசும். இந்த மாதிரி தேவயானுடைய கணவர் ராஜகுமாரன் பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பேட்டி தான் இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ராஜகுமாரன் தேவயானி தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இனியா பிரியங்கா அப்படிங்கிற 2 மகள்கள் இருக்கிறாங்க. இதில் மூத்த மகள் இனியா ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர சரிகமபா சீசன் 5ல் போட்டியாளராக கலந்துக்கிட்டு மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலை பாடி எல்லாரையுமே மலைக்க வச்சுருந்தாங்க. டிட்டோ பவதாரணியை போலவே பாடின இனியாவை பலருமே பாராட்டிட்டு வராங்க. இந்த நிலையில் இயக்குனர் ராஜகுமாரன் தன்னுடைய மகள் இனியாவோட ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் பேசும்போது, திருமணத்துக்கு அப்புறமா நமக்கு குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரி தேவயானி கிட்ட சொன்னேன். இந்த உலகத்தில் நாம் பிறந்தே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு குழந்தையும் பிறந்து அதுவும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நம்ம 2 பேரும் இருந்தால் போதும், நமக்கு குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் தேவயானி அதை ஒத்துக்கலை. குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போகாத கோயிலே இல்லை. குழந்தை வர வேணும் அப்படிங்கிற மாதிரி தேவயானி ஸ்ரீரங்கம் பெருமாளை வேண்டுனாங்க. அங்கே வேண்டுதல் படியே எங்களுக்கு குழந்தையும் உருவாச்சு. பிப்ரவரி கடைசி அப்படி இல்லைனா மார்ச் முதல் வாரத்தில் தான் டெலிவரி டேட் தந்தாங்க. ஆனால் ஜனவரியிலேயே வலி வந்துருச்சு. நான் ரொம்பவே பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். 11 மணிக்கு வயிறு வலி வந்துருச்சு. நாங்கள் இளஞ்சோடி அப்படிங்கிறதுனால துணைக்கு அந்த பிரசவ நேரத்தில் எங்களோட யாருமே இல்லை. பக்கத்து வீட்டில் இருந்த தம்பதியினர் ஹாஸ்பிட்டலில் எங்கள் கூட இருந்தாங்க. தேவயானியை பிரசவ வார்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திடீர்னு நள்ளிரவில் ஏதோ குழந்தை அழுற சத்தம் கேட்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ தான் அது உங்கள் குழந்தை தான் அழுது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு 12:05 மணிக்கு இனியா பிறந்தா. அதாவது பிரசவத்துக்கு 48 மணி நேரம் முன்னாடியே பிறந்துட்டா. இத்தினோண்டா இனியா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பரதநாட்டியம், கீபோர்ட், பாட்டு கிளாஸு, ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்டிடியூட்டில் பியானோ, கிட்டார் இந்த மாதிரி வாசிச்சு சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கா. இது தவிர சிலம்பம், வேல் சண்டை, கத்தி சண்டை, குங்ஃபு, குத்துச்சண்டை இதெல்லாம் கூட படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கா. சுருள் கத்தி சுழற்றுறது, நெருப்பு பந்தம் சுழற்றுறது இந்த மாதிரி எல்லாமே கற்று வச்சுருக்கா இனியா. இது எல்லாத்தையும் விட இனியா அழகாக பாடுவா. மதன் கார்கி இனியாவோட குரலை பாராட்டி வாய்ஸ் நோட் எல்லாமே அனுப்பி வச்சுருக்கு. உயரமா இல்லையே, நிறம் குறைவாக இருக்கிறோமே, பற்களில் சந்து இருக்குதே, இந்த மாதிரியான காரணங்கள்னால கேமராவுக்கு பின்னால் பணியாற்றுறதுக்கு இனியா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இனியா கேமரா முன்னாடி நடிக்க வந்தால் சிறப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் ரேவதி மேடம் நடிக்க வந்தப்போ இப்படி தான் குட்டியாக இருந்தாங்க. தன்னோட நடிப்பினால் உச்சத்துக்கு போனாங்க. அதே போல் சிகப்பாக இருந்தால் தான் நடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் மாயையாக இருந்துச்சு. சரிதா மேடம் கருப்பாக குள்ளமாக நடிக்க வந்தாங்க. ஆனால் தன்னோட வெறும் கண்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அவ்வளோ நடிப்பையும் கொட்டினாங்க. கண்களில் அத்தனை உணர்ச்சிகளையுமே வெளிப்படுத்தினாங்க. யோகி பாபுவை விட நான் அழகாகவே இருக்கிறேன், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இதில் யோகி பாபுவுக்கும் சந்தேகம் இருக்காது. ஆனால் யோகி பாபுவை தான் எல்லாருமே ரசிக்கிறாங்க. உருவம் அங்கே முக்கியமே கிடையாது. காரணம் என்னை விட நடிப்பில் யோகி பாபு திறமையானவர். இந்த மாதிரியா எல்லாம் ராஜகுமாரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.